ஹே கைஸ், நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி இன்ஸ்டாகிராமில் ஒரு வைரலாக போயிட்டு இருக்க இந்த மாதிரி ஒரு இன்ட்ரோ எடிட்டிங்கை ரொம்ப சிம்பிளாக எப்படி எடிட் பண்ணுதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ முடிஞ்சல ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணால் உங்களுக்கு புரியாது. அண்ட் நம்ம சேனல் புதுசாக வந்திருக்கீங்கன்னா கீழே ரெட்டில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க. கூட பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதே மாதிரி ட்ரெண்டிங் கண்டென்ட்டை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அண்ட் வித் வேஸ்டிங் எனி மோர் டைம், லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஜெமினியோட வெப்சைட் லிங்க் வந்துருக்கும். ஜஸ்ட் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபோட்டோ சூஸ் பண்ணுற சொல்லி மாதிரி கேட்கும். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் ஐக்கன் இருக்கும், கரெக்டாக இந்த இடத்துல தெரியுதா? ஸோ இதை கிளிக் பண்ணிங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் ஃபைல்ஸ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி உங்களோட ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே எடுத்துகிட்டு வந்துருங்க. எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராம்ப்ட் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ நான் யூஸ் பண்ணுற ப்ராம்ப்ட் மெட்டீரியல் எல்லாமே வந்து எங்கே டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோக்குள்ளே ஃபுல்லாக சொல்கிறேன். ஸோ வீடியோ மறக்காம ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு அது எங்கே இருக்குன்னு தெரியும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராம்ப்ட்டை போட்டு விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இமேஜ் வந்து ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிட்டு இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இமேஜ் பக்காவாக வந்து ஜென்ரேட் ஆகி கொடுக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இமேஜ் நல்லா கிளியராகவும் ஃபேஸ் நல்லா விசிபிளாகவும் இருக்கிற மாதிரியும் ஸோ குவாலிட்டியாக இருக்கிற மாதிரி பார்த்துங்க. அப்போ தான் வந்து இமேஜ் வந்து அவுட்புட் வந்து நல்லா எடுத்துக்க முடியும். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இதே இமேஜ் தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக வந்து நான் கேட்ட மாதிரி வந்து எடுத்து கொடுத்துருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டோட்டலாக 2 இமேஜ் வந்து எடிட் பண்ண போகிறோம். ஸோ நம்மளுக்கு 2 இமேஜ் வந்து தேவைப்படும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த இமேஜ் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில், ஒரே மாதிரி இருக்கக்கூடாது, டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் நல்லா குவாலிட்டியாக இருக்கணும். ஓகேவா? கிளியராக இருக்கணும் ஃபேஸு. அப்போ தான் வந்து நம்ம எதிர்பார்த்த அவுட்புட் வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் கீழே ஒரு ப்ராம்ப்ட்டை கொடுத்துட்டு ஜஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான அவுட்புட் வந்து பக்காவாக ரெடி பண்ணி வந்து கொடுக்கும். ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 இமேஜ் வந்து எடுத்திருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட் இமேஜ் வந்து வேண்டாம், செகண்ட் இமேஜோட பேக்ரவுண்டை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் இமேஜ் நம்ம அப்படியே இருக்கட்டும், செகண்ட் இமேஜோட பேக்ரவுண்டை மட்டும் பக்காவாக ரிமூவ் பண்ணி ஸோ இந்த மாதிரி ஒரு பர்சனை மட்டும் நம்மளுக்கு தனியாக எடுத்துகிட்டு வர போகிறோம். ப்ரோ இது எப்படி ப்ரோ பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை எப்படி பர்சனை மட்டும் தனியாக பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி செப்பரேட் வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் அதை கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைனா நீங்கள் எதாவது ஆப் யூஸ் பண்ணி கூட நீங்கள் அது பண்ணிக்கலாம். ஸோ அது உங்களோட சாய்ஸ். என்னோட ப்ரிஃபரன்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணுற ஆப்பை வந்து நான் கீழே அந்த வீடியோ வந்து கிளியராக சொல்லியிருப்பேன். ஸோ அதை கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அலைட் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணிடலாம். ஓகே, அலைட் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் கீழே ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் ப்ராஜெக்ட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஃபாண்ட்டை வந்து இம்போர்ட் பண்ண போகிறோம். அது எப்படின்றத பார்க்கலாம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட ஆப்ஷன் இருக்கும். இதில் ரைட் ஹேண்ட் சைடில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோபோட்டோ ரெகுலர் அப்படின்னு இருக்கும். கரெக்டாக அந்த ஃபாண்ட் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வியூ ஆல் ஃபாண்ட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா ஃபாண்ட்டும் உங்களுக்கு காட்டும். பட் நம்மளுக்கு இந்த ஃபாண்ட் எதுவும் தேவையில்லை. நெக்ஸ்ட் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட் டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 3 கோடு போட்ட மாதிரி இருக்கும், 3 மெனு ஐக்கான் மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஜஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இம்போர்ட் ஃபாண்ட்ஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபாண்ட்டை வந்து நான் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இந்த ஃபாண்ட் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோக்குள்ளே சொல்கிறேன். ஓகே, ஃபாண்ட்டை வந்து பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் அந்த ஃபாண்ட்டை ஜஸ்ட் கிளிக் பண்ணி விட்டுறேன். கிளிக் பண்ணக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபாண்ட் வந்து இங்கே வந்து ஆட் ஆகிடும். ஸோ இந்த ஃபாண்ட் தான் இது ஃபஸ்ட்டாக இருக்குது பாருங்கள். ஸோ அந்த ஃபாண்ட் தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துடுறேன். ஃபாண்ட் வந்து நம்ம ஆட் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவைப்படாது. ஸோ பேக் வந்துடுறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் ப்ராஜெக்ட் லிங்க் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பேன். ஸோ அந்த ப்ராஜெக்ட் லிங்க் வந்து எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோக்குள்ளே சொல்கிறேன். ஓகேவா? ஜஸ்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். நான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சவுண்டு கம்மி பண்ணிடுறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் லிங்க் ஜஸ்ட் நான் ப்ளே பண்ணி விடுறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேஜிஎஃப்னு இருக்குல்ல, ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஜஸ்ட் இதை லைட்டாக கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல கேஜிஎஃப் அப்படின்னா ஸ்ரீ டெவில்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்குற அந்த ப்ராஜெக்ட் ஃபைல் வந்து இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி கீழே வந்து பார்த்தீங்கன்னா எடிட் டெக்ஸ்ட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுறேங்க. ஸோ நான் 1 by 1 அப்படியே என்னென்ன பண்ணணுன்றத சொல்கிறேன், லைனாக சொல்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டை ஃபுல்லாக எடுத்துடலாம். எடுத்துகிட்டு ஸ்ரீ டெவில் எஸ்டி, அவ்வளோதான். ஷார்ட்டாக கூட போட்டுக்கலாம், ஸ்ரீ எஸ்டின்னு மட்டும் போட்டுக்கலாம், ரொம்ப லென்த்தாக வேண்டாம். இப்போ நான் பேக் வந்துடுறேன். ஓகே, இப்போ ப்ளே பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ரீ எஸ்டி அப்படின்னு வந்து பக்கா வந்து வந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளே போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் வந்து வரும். ஜஸ்ட்டு மேலே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்களேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் விஜய் எஸ்டின்னு இருக்குல்ல, ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் எடிட் டெக்ஸ்ட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் வந்து டைப் பண்ணிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ டெவில்
எஸ்டி அப்படின்னு டைப் பண்ணி ஜஸ்ட் பேக் வந்துடுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நேம் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. இன்கேஸ் உங்களுக்கு அந்த எடிட்டர் நேம் தேவையில்ல, எடிட்டர் பதில் வேறு ஏதாவது நேம் இருந்தால் ஓகே ப்ரோ அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ அந்த எடிட்டர் நேம் கூட நீங்கள் ஈஸியாக வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எடிட்டர்னு சொல்லிட்டு தனியாகவே இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 டைப்பில் இருக்கும். ஸோ அது ரெண்டுத்தையும் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட் அந்த ரெட் கலரு, நெக்ஸ்ட் அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் இருக்கும். ஸோ அது ரெண்டுத்தையும் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? உங்களுக்கு வேணும்னா சேஞ்ச் பண்ணிங்க, வேணாம்னா விட்டுருங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஜஸ்ட் ப்ளே பண்ணுறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ ப்ரோ எங்கே ப்ரோ ஆட் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் அண்ட் மாஸ்க் ஒன்று இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா எடிட் குரூப்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுறங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கீழே இருக்க இமேஜ் வந்து கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஃபில் அண்ட் கலர் அண்ட் ஃபில்லுன்னு கூட இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செலக்ட் மீடியான்னு இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுறங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு இமேஜ் ரெடி பண்ணோம்ல அந்த ஆப்பில், ஸோ அந்த ஃபோட்டோ வந்து சூஸ் பண்ணிங்க. சூஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஆட் மட்டும் கொடுத்துருங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ வந்து பக்காவாக வந்து ஆட் ஆகிடும். ஸோ உங்களுக்கு வேணுன்ற மாதிரி கரெக்டாக அலைன்மெண்ட் பண்ணி ஓரளவுக்கு நல்லா சென்டராக இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. ஓகே, பக்காவாக செட் பண்ணிட்டு ஜஸ்ட் பேக் மட்டும் வந்துடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இமேஜ் தான் வந்துடும். ஸோ இருங்க ஒரே நிமிஷம். ஸோ இப்போ பாருங்கள், கரெக்டாக ஸ்ரீ டெவில் எஸ்டின்னு போட்டு நம்மளோட இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐயோட இமேஜ் கரெக்டாக வந்து வந்துடும். ஸோ அந்த பர்சன் வந்து நீங்கள் மேக்ஸிமம் சேஞ்ச் பண்ணாதீங்க, வேணும்னா வந்து சேஞ்ச் பண்ணிங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பர்சன் லேயர் வந்துருக்கும். ஸோ வேணும்னா சேஞ்ச் பண்ணிங்க, பட் மேக்ஸிமம் வேண்டாம், அது கரெக்டாகவே இருக்கட்டும். ஸோ ஜஸ்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார் வந்துட்டு அப்படி எடிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட இமேஜ் மட்டும் வரும். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளோட இமேஜ் கொண்டு வர போகிறோம். ஸோ செகண்டாக ஒரு இமேஜ் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணல, ஸோ அந்த இமேஜ் கொண்டு வர போகிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு அந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கலர் அண்ட் ஃபில்லுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி இதில் செலக்ட் மீடியான்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுறங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிங்களா ஒரு பர்சன், அந்த பர்சனை வந்து ஜஸ்ட் எடுத்துகிட்டு வந்துட்டு ஜஸ்ட் ப்ளஸ் ஐக்கான் மட்டும் கொடுத்துட்டிங்கன்னா அந்த இமேஜ் வந்து கரெக்டாக வந்து ப்ளேஸ் ஆகிடும். ஸோ உங்களுக்கு வேணுன்ற மாதிரி சைஸை வந்து கரெக்டாக வந்து செட் பண்ணிங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா சைஸை கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கிறேன். ஓகே, இமேஜ் சைஸ் வந்து கரெக்டாக செட் பண்ணிவிட்டு இப்போ பேக் வந்துடுறேன். ஸோ இப்போ இந்த இடத்த வந்து ப்ளே பண்ணி பார்ப்போம். கரெக்டாக வந்து அந்த ஸ்டார் வந்து நம்மளோட இமேஜ் வந்து கரெக்டாக எடிட்டர் ப்ரொஃபஷனல் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இன்கேஸ் ப்ரோ எனக்கு அந்த நேம் தேவையில்லை, நான் வேறு நேம் வைக்க போகிறேன் அப்படின்னா கூட நீங்கள் வச்சுக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இமேஜ் வந்து மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக வந்து பெருசாக்கி விட்டுடலாம். ஸோ இன்னும் கொஞ்சம் ஓகே கரெக்டாக இருக்குது. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் வந்து கரெக்டாக வந்து உட்காந்து அதுக்கப்புறம் வந்து வரும். ஸோ ப்ரோ அந்த நேம் சேஞ்ச் பண்ணுற சொன்னீங்களேன்னு கேட்டிங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணேன், எடிட்டர் காப்பின்னு இருக்குல்ல. ஸோ அந்த 2 நேம் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணுறது மூலியமாக வந்து பேக்ரவுண்டில் அந்த நேம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி இங்கே எடிட் ஆப்ஷன் இருக்குல்ல, டெக்ஸ்ட் எடிட், இதை கிளிக் பண்ணி இங்கே ப்ரொஃபஷனல்ன்றத வேணும்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பேக்ரவுண்ட் இருக்க அந்த எடிட்ன்ற நேமே வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் லைட்டாக ப்ளே பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இமேஜ் பக்கம் செட் ஆகிட்டு இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீம் எடிட் க்ரோன்னு இருக்கும். ஸோ இதையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தோட டெக்ஸ்ட்டுமே வந்து இருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து கொடுத்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ப்ளே பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து ஒரு ஸ்டார் வந்துட்டு நம்மளோட இமேஜ் வந்து வரணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் வந்து கரெக்டாக இந்த இடத்துல இருக்குது பாருங்கள். ஸோ ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி இதில் வந்து பார்த்தீங்கன்னா கலர் அண்ட் ஃபில்லை கொடுத்து இதுலேயும் சேம் அதே மாதிரி நம்ம செகண்டாக சூஸ் பண்ணல, அந்த இமேஜ் வந்து நான் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு நம்ம இமேஜை சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ ப்ளே பண்ணுறேன். ஸோ கரெக்டாக வந்து நம்மளோட இமேஜ் வந்து செட் ஆகிடும். ஸோ ஓரளவுக்கு லைட்டாக சின்னது பண்ணிக்கலாம், ஏன்னா ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஓகே, பக்காவாக சேஞ்ச் பண்ணிவிட்டேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா விஜய் எடிட்டர்னு சொல்லிட்டு வரும். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் வந்து கொண்டு வந்துருங்க. இதில் பார்த்தீங்கன்னா விஜய் அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி உங்களோட நேம் என்னவோ அந்த நேம் வந்து மாற்றிங்க. ஃபார் அன் எக்ஸாம்பிள் நான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் நேம் வந்து கொடுக்குறேன், ஸ்ரீ டெவில். ஓகே, கொடுத்துட்டேன், சேஞ்சும் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ ப்ளே மட்டும் பண்ணி பார்க்கலாம் ஃபஸ்ட்லேருந்து. ஸோ இப்போ ப்ளே பண்ணுறேன். வாவ், பக்காவாக வந்து ஸ்ரீ டெவில் எஸ்டின்னு வந்து அந்த ஸ்டார் வந்து அது கீழே எடிட்டர்னு சொல்லிட்டு வருது. நம்ம ஃபோட்டோ வந்து பக்காவாக வந்து வரும். ஸோ இதில் வந்து ஆடியோ வந்து உங்களுக்கு கேட்காது, பட் நீங்கள் யூஸ் பண்ணுற ஃபைலில் வந்து ஆடியோ கண்டிப்பாக இருக்கும். அப்படி இல்லைனா கூட நான் ஆடியோ தனியாக உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வரலைன்னா நீங்கள் அந்த ஆடியோ வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். ஓகேவா? இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக செட் ஆகிட்டு வீடியோ சும்மா பார்க்கவே சும்மா வேறு லெவலாக வந்துட்டுருக்கு. ஸோ இன்ஸ்டாகிராமில் இப்போ ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. ஸோ இன்ட்ரோ மாதிரி நிறைய பேர் போட்டுருக்காங்க, ரொம்ப நல்லாவும் இருக்குது. ஸோ இந்த எடிட்டை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பே நம்புறேன். கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருந்தால் மறக்காம ஒரு லைக் ஒன்று பண்ணுறேன். ப்ரோ அந்த மெட்டீரியல் லிங்க் எங்கே இருக்குன்னு சொல்லவே இல்லையே, ப்ராம்ப்ட்டும் சொல்லலைன்னு கேட்டிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோட இன்ஸ்டாகிராம் ஒரு ஐடி இருக்கும். ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் டு சப்ஸ்கிரைப் அப்படின்னு சொல்லிட்டு
கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் இருக்கும். அந்த கிளிக் டு சப்ஸ்கிரைப் கீழே ஒரு லிங்க் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா என்னோட இது வெப்சைட்டுக்கு வந்து கொண்டு போகும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராம்ப்ட்டு, மெட்டீரியல், இந்த ப்ராஜெக்ட் ஃபைல் 3த்தையும் நான் வந்து கொடுத்துருப்பேன். ஜஸ்ட் நீங்கள் ஈஸியாக வந்து கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். ஓகே ப்ரோ. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்ஸ்டாகிராமில் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு இந்த 3 வீடியோ வந்து ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. இன்கேஸ் உங்களுக்கு டுட்டோரியல் வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் நீடட் ட்ரெண்டிங் டுட்டோரியல்னு கூட போடுங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் நிறைய பேர் கமெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த 3 வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ முடிஞ்சளவுக்கு நிறைய கமெண்ட் வந்தால் தான் நான் போஸ்ட் பண்ண முடியும். ஸோ முடிஞ்சளவுக்கு நிறைய கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து பார்க்குறேன். Until then, டாடா பை பை ஃப்ரம் SD.